ஹலோ விவஸ், வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன் 3 மணி நேரமாக ஒரே சப்ஜெக்டாக படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட அவன் படித்ததுலேருந்தே கேள்வி கேட்டால் அவனால் சரியாக பதில் சொல்ல முடியல, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதே பையன்கிட்ட இன்னொரு தடவை அவன் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்கணும், அந்த மூவியை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு சீனையும் புட்டு வைக்கிறான். அந்த மூவியில் வந்த எல்லா கேரக்டர் நேமும் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு விதமான செயல் தான். ஆனால் ஒன்றுத்தில் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, இன்னொன்றுத்தில் எதுவுமே ஞாபகம் இல்லை. ரெண்டுத்துக்குள்ள ஒரே வித்தியாசம் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நல்லா ஞாபகம் இருக்கு, இல்லாத பண்ணும்போது மறந்து போகுது. அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல தான் நம்ம கவனம் அதிகமாக வைக்கிறோம். நமக்கு ஒரு நாளில் சராசரியா 50,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் வரும். அதில் 90% தேவையில்லாத எண்ணங்கள் தான். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவோ உடனடியாக ஸ்டாப் பண்ணவோ முடியவே முடியாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபிஷ் டேங்க்ல கொஞ்சம் அழுக்கான தண்ணி இருக்கு. அந்த ஃபிஷ் தான் உங்களோட மனசுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அழுக்கான தண்ணியை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஃபிஷ் டேங்க்ல இருக்க அழுக்கு தண்ணியை மொத்தமாகவும் எடுக்க முடியாது, ஃபிஷ்ஷு செத்துரும். ஸோ அது அழுக்கு தண்ணிலையும் உயிர் வாழும், ஆனால் அது மாற்றிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நான் ஃபிஷ்ஷுன்னு சொன்னது உங்கள் மனசை. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது. நீங்கள் நல்ல தண்ணியை இந்த ஃபிஷ் டேங்க்கில் நிறைய ஆட் பண்ணுறது மூலயமா அழுக்கு தண்ணி தானாக வெளியே வந்துடும். நீங்கள் இதை ஒரே நாளில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தண்ணியை ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அது கொஞ்ச நாளில் தூய்மையான நல்ல தண்ணியாக மாறிடும். ஸோ இது போல தான் உங்கள் எண்ணங்களில் நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமாக கொண்டு வரது மூலயமா, பாசிட்டிவான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறது மூலயமா உங்களுடைய எண்ணங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளும் பாசிட்டிவாக இருக்கும். சரி, இப்போ கான்சன்ட்ரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுற சில டெக்னிக்ஸை பார்க்கலாம். அது ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். அது எந்த செயலாக இருந்தாலும் நமக்கு நிறைய கவனம் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. உதாரணமாக சொல்லணும்னா ஒரு சின்ன பொம்மையாக கூட இருக்கலாம். ஸோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் கவனம் முழுக்க அதுலேயும், அப்புறம் உங்கள் மூச்சு உள்ளே போகிறது வெளியே வரதுலையும் தான் இருக்கணும். ஸோ இது போல் எவ்வளோ நேரம் பண்ணலாம்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் பண்ணால் போதும். இது போல் டெய்லி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் சாதாரணமாக இருக்கும்பொழுது கூட தேவையில்லாத எண்ணங்கள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ நீங்கள் எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ அதில் உங்களோட கவனம் அதிகரிக்க இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது பாயிண்ட், கண்ணை மூடிக்கோங்க. 100ல இருந்து 1 வரையும் தலைகீழா எண்ணுங்க. சாதாரணமா எண்றதா இருந்தா 1 2 3 நம்ம ஃபாஸ்டா எண்ணிடுவோம். ஆனா 100ல இருந்து 1 வரையும் எண்ணுங்க. முதல்ல கொஞ்ச நாள் நம்ம எண்ண பழகும் பொழுது சில இடத்துல கொஞ்சம் யோசிப்போம். அப்புறம் சாதாரணமா 1 2 3 எவ்வளவு வேகமா நம்ம எண்றோமோ அதே போலவே 100ல இருந்து 1 வரையும் நம்ம தலைகீழா எண்ணும் பொழுதும் வேகமா எண்ண பழகிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க 200ல இருந்து எண்ணுங்க, 300ல இருந்து எண்ணுங்க. இப்படியா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இதை எப்பெல்லாம் பண்ணலாம்னா, மார்னிங் எழுந்த உடனே பண்ணலாம், இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். மார்னிங் பண்ணாட்டி பரவாயில்ல, நைட்டில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நைட்டில் பண்ணுறதுனா என்ன பெனிஃபிட்னா, நைட்டில் தூக்கம் வராது இருந்தீங்கன்னா நீங்கள் 100லேருந்து 1 வரையும் ஸ்லோவாக எண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக தூக்கமும் வந்துடும். இந்த கவுண்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும். 100 99 98 97 அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அடுத்தது 3வது பாயிண்ட், மெடிடேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் பாருங்கள். இன்னும் கூட நிறைய மெடிடேஷன் வீடியோஸ் வரும். மெடிடேஷன் வெறும் உங்கள் கவனத்தை மட்டுமே அதிகரிக்காது, நிறைய பலன்கள் இருக்குது அது மூலயமா. அடுத்தது பிரீத்திங் எக்ஸசைஸ். மனதிற்கும் மூச்சுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது உங்கள் கவனத்தை மூச்சில் வச்சிங்கன்னா அது மூலயமா உங்கள் மனசும் நன்மை அடையும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்யணும். ஏற்கனவே சொல்லலாம் போல தான் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணக்கூடாது. அதாவது உதாரணமாக ஒரு பக்கம் டிவி பார்த்துட்டே இன்னொரு பக்கம் சாப்பிட்றது, இல்லை நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே போகிறது. இது போல் ஒரு 2-3 செயல்களை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது 2 செயல்லையுமே கவனக்குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அதில் மட்டுமே முழுமையான கவனத்தை செலுத்தி செயல்பட்டோம்னா நம்மளுடைய கவனம் அதில் 100% இருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எதுவுமே இல்லாத உங்களோட கவனத்தை இயற்கையாகவே அதிகப்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இயற்கையான சூழ்நிலையில் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடிஞ்சா உங்களுடைய கவனம் மற்றும் கூர்மை திறன் அதிகமாக தான் இருக்கும். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.